சமூக வலைதளங்களில் இப்போது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மனைவியான ஆர்த்தி ரவிக்கு டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருந்திருக்கு. இப்போது ரொம்ப கோலாகலமாக நடந்து முடிஞ்ச வரலட்சுமி பூஜையில் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆர்த்தி ரவி. அந்த விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணும்போது கண்கலங்கி பேசியிருக்காங்க. ஒரு உறவில் எந்தவித ஒரு தப்பு அப்படின்னாலும் சம்மந்தப்படாமையோ அந்த பிரச்சனைக்கு காரணம் பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அதனால அந்த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் பூராவே அந்த பெண் ஃபேஸ் பண்ற விஷயங்களை அந்த குழந்தைங்களும் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி ரவி பேசின அந்த விஷயங்கள் அவருடைய நண்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக நடிகை குஷ்பு மற்றும் திரிஷா மேம், ராதிகா சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ஆர்த்தி ரவி பேசின விஷயங்கள் ரொம்பவுமே மனவேதனை ஏற்படுத்தியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது நடிகை ஸ்னேகா மேம், சுஜா வர்ணி, அது மட்டும் இல்லாமல் விஜயகுமார் சாரோட பொண்ணுங்களுடைய வீட்டில் கூட இந்த வரலட்சுமி பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சது. அப்படி போன ஒரு வீட்டில் அவங்க காதுபடவே பேசின சில விஷயங்கள் அவங்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கான். அதை தான் அவங்க ஷேர் பண்ணி ரொம்பவும் வருத்தப்பட்டிருந்தாங்க. அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க நடிகை திரிஷா. முன்ன நான் இப்படி பார்த்ததில்ல, நீ இப்படி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின சில விஷயங்கள் தான் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி டைமில் ஒரு ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு எக்ஸாம்பிளாக திரிஷா மேமை காட்டிட்டு இன்னைக்கு இந்த விஷயம் தான் சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை திரிஷா மேமாக இருக்கட்டும், இல்லை ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி ரவி, 2 பேருமே நல்ல நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக குஷ்பு மேமோட கல்யாணத்தில் 2 பேருமே கிட்டத்தட்ட 6 நாட்களுக்கு மேலே ரொம்பவும் என்ஜாய் பண்ணினாங்க. அது மட்டும் இல்லாமல் குஷ்பு மேமோட மகள் ரொம்பவும் ஆர்த்தி ரவிக்கு க்ளோஸ். குஷ்பு மேமோட ஃபேமிலியும் சரி, ராதிகா சரத்குமாரோட ஃபேமிலியும் சரி, ஆர்த்தி ரவியோட ஃபேமிலிக்கு ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் அதனால தான் ஜெயம் ரவி விஷயத்தில் ஜெயம் ரவிக்கு அட்வைஸ் பண்ண போய் குஷ்பு மேம் அது தப்பாக போயிடுச்சு. இது ஒரு புறம் இருக்க, வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது நிறைய நடிகர்கள் வீட்டில் ரொம்பவும் விசேஷமாக நடந்து முடிஞ்சது. அதுலேயும் முக்கியமாக ஸ்னேகா மேம், சுஜா வர்ணி மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இதை ரொம்பவும் கோலாகலமாக நடந்து முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு வரலட்சுமி பூஜைக்கு கலந்துருக்கிறாங்க ஆர்த்தி ரவி. அந்த இடத்துல அவங்களுடைய காதுபடவே பேசின சில விஷயங்கள் தான் அவங்களுடைய மனசை பாதிச்சிருக்கான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆனவங்களாம் இந்த மாதிரி இடத்துக்கு வரதை பார்க்கும்போது ரொம்பவும் ஆடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பேசியிருக்காங்க. ரீசெண்டாக யாரோ சமூக வலைதளங்களில் பகிர்ந்த ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஒரு அம்மா கிட்ட நீங்கள் ஏன் இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. உங்களை ஏன் கூப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்கு அந்த கேள்விக்கு அந்த அம்மாவுக்கு அர்த்தம் புரியல, பதில் சொல்லவும் தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன். அது மட்டும் இல்லாம அந்த விஷயங்கள் என்னை வெகுவாவே பாதிச்சுது. அந்த பிரச்சனைக்கும் சுமங்கலி விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம்? இதை ஏன் இப்போ மக்கள் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த தப்பு இருக்குது, செஞ்சாங்க செய்யலை அப்படின்னாலும் அதை ஏன் ஒரு பெண்ணை குற்றவாளி மாதிரி பார்க்குறீங்க? தப்பு பண்ண ஆண் சந்தோஷமாக தானே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக பேசியிருந்தாங்க ஆர்த்தி ரவி. இந்த விஷயத்துக்காக திரிஷா மேம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எனக்கு ஆர்த்தி ரவியை பார்க்கும்போது அவள் ஏன் இப்போ இப்படி ஆயிட்டா அப்படின்னு தோணுது. ஏன்னா ரொம்ப போல்டான, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பசங்களும் ஒரு லயன் மாதிரி ஒரு வளர்த்தா. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவள் பிரேக் டவுன் ஆகி ஆனால் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ இந்த சொசைட்டி அவளை கொஞ்சம் கொஞ்சமாக கார்னர் பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனால் எல்லா ஒரு சூழ்நிலையிலுமே உனக்கு சப்போர்ட்டிவாக உன்னுடைய பேரண்ட்ஸும், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸும், உன்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்கிறோம். நீ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் உன்னுடைய மனதைரியத்தை மட்டும் விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கனிஷா மற்றும் ஜெயரவி விஷயத்தில் ரொம்பவும் அப்செட்டாக இருக்கிற ஆர்த்தி ரவிக்கு இது மேலும் ஒரு பெரிய இடியா இறங்கியிருக்கு. இந்த மாதிரி டைமில் திரிஷா மேம் ஆர்த்தி ரவிக்கு சப்போர்ட்டிவாக பேசின அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு.